அந்த ஆத்திலே மகேஷ காணோம், இந்த ஆத்திலே ஸ்னேகாவை காணோம். 2 பேரும் பிளான் பண்ணி 10 லட்சம் ரூபாய் மேட்டர்ல நம்மளையெல்லாம் மாட்ட விட்டுட்டு அவ ஜாலியா பறந்துட்டான். ஸ்னேகா மட்டும் இல்ல, உன் பேத்தியும் காணல. நாங்க தேடிட்டு இருக்கோம். வெந்த புள்ள வேலை பாச்சாம வெளியில போ. என் பேத்திய பெருமாளே, ராத்திரி வெளியில போன பொண்ணு இன்னும் காணுமே. எங்க மாட்டின்னு இருக்காளோ, என்ன பிரச்சனையோ, என்ன அவஸ்தைப்படுறாளோ ஒண்ணுமே புரியலையே. நீதான் அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆத்த கூட்டின்னு வரணும். ஸ்னேகா, அட நீதானா? வழக்கம் போல போட்டு போக வேண்டியதானே. புதுசா வந்திருக்கம்மா, அதான் யார் வீடுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் பா, கிளம்பு. சர்தாம்போ, புது பையனா? சரி, காஃபி எடுத்துக்கங்க. இந்த ஸ்னேகாக்கு எங்க போனாங்களோ, ராத்திரி பூரா தூக்கமே இல்ல. நான் கூட தான் தூங்கல, ஸ்னேகா குழந்தையும் தூங்கல. யாருக்குதான் தூக்கம் வரும்? நானும் தான் தூங்கல. செல்விங்க காலங்காத்தாலேயே குழந்தைய தேடி போயிட்டா. ஸ்னேகாவையும் தேடித்தான் போயிருக்கான். பெருமாள் தான் நல்ல செய்தியா சொல்லணும். வைதேகி, நானும் ராத்திரி பூரா தூங்கலடி அம்மா. பாவம், அந்த ஸ்னேகா அநியாயமா காணாம போயிட்டாளே, அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்டி. இந்த சமயத்துல நீங்க இப்படி பேசுறது ரொம்ப மனசு காரணங்களா இருக்கு. ஸ்னேகா மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? பின்ன இருக்காதா? ஓடுன கடங்காரி 10 லட்சத்தோட எல்லாம் ஓடிட்டா. அந்த கழுதிய தேடி கண்டுபிடிச்சு 4 உதைக்க வேண்டாம்? ஹலமேலு அம்மா, வாய மூடுறேன். அந்த ஸ்னேகா கேசவங்கிட்ட வாங்கின 10 லட்சத்தை யார்கிட்டையும் கொடுக்கல, தன்னண்டையே தான் வச்சுட்டு இருந்திருக்கா. இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சது, அந்த 10 லட்சத்தோட மகேஷையும் அழைச்சிட்டு கப்பி நீட்டிட்டா. அலமேலு, செவட்டுல 2 போட்டுருவேன். ஓடுறவ குழந்தைய விட்டுட்டு போவாளா? ஏன் ஓட மாட்டா? இன்னொரு புள்ளைய பெத்துக்கிட்டா போச்சு. புள்ள எவ்வளவு வேணாலும் பெத்துக்கலாம், ஆனா 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குமா? அதான் அவ 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் தூக்கிக்கிட்டு மகேஷோட ஓடி போயிட்டா. இப்போ நாம கேசவன் கிட்ட மாட்டிக்கிட்டு சாக போறோம், அவ்வளவுதான். போதும், நிறுத்துங்க. நாக்குல நரம்பு இல்லாத பேசுறேன். நீங்க வருத்தப்படாதீங்க. ஸ்னேகா செல்வியோட குழந்தைய தூக்கிட்டு எங்கேயோ போயிருக்கா. வந்துருவா, தைரியமா இருங்க. வைதேகி, பொறுத்ததெல்லாம் போதும். வா, போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். வணக்கம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? ராஜசேகர், என்ன திடீர்னு எங்க சௌக்கியத்துல ஒரு அக்கறை? என்ன காலங்காத்தால வந்துட்ட? நம்மளாம் உசுரோட இருக்கோமா செத்து போயிட்டோமான்னு பாக்குறதுக்காக வந்திருக்கா. அம்மா, தயவு செஞ்சு இந்த வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்லி ஊரை ஏமாத்தாத. எதுக்கு வந்திருக்க? இதோ பாருங்க, நீங்க வேற ஏதோ கோவம் டென்ஷன்ல இருக்கிறீங்க. அந்த கோவத்துல எங்க மேல பாயாதீங்க. நாங்க ஸ்னேகாவை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கா வேணும்னா அவளை தலை மேல தூக்கி வச்சுப்பேள், இல்லன்னா கால்ல போட்டு மிதிப்பேள், அப்படிதானே? இங்க பாருங்கம்மா, இந்த அனாவசிய பேச்செல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஸ்னேகாவை கூப்பிடுங்க, நாங்க பேசிட்டு போறோம். ஸ்னேகாவை நேத்தையில இருந்து காணலம்மா. என்ன சொன்னீங்க? ஆமா, ஸ்னேகாவை காணோம். நீ எதுக்கு வந்த? மகேஷ் கொஞ்ச நாளா காணோம். எங்க போனாரு, என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே தெரியல. அதான் ஸ்னேகாவை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். அவனை அங்க காணும்னா இங்க எதுக்கு வந்து தேடுறேன்? பனை மரத்துல தேள் கொட்டினா தென்னை மரத்துல வந்து தேடுறேன், நியாயமா அது? அவன் ஒரு கேடு கட்ட பொம்பளை பொறுக்கி. அவனை எங்கெல்லாம் பொம்பளை இருக்காளோ அங்கெல்லாம் போய் தேடுங்க, இங்க எதுக்கு வந்து தேடுறேன்? மகேஷ காணோம்னா அதுக்கு ஸ்னேகா தான் காரணமா இருப்பா. இப்போ அவளையும் காணோம்னா அவ தான் மகேஷ எங்கேயாவது இழுத்துட்டு ஓடி போயிருப்பா. ஆமா ஆமா, என் பொண்ணு இழுத்துன்னு ஓடுவா. உங்க புள்ள என்ன நொண்டியா சப்பானியா இல்ல சுய நினைவு இல்லாத சேதுவா? உங்க புள்ளைய கைய பிடிச்சு இழுத்துன்னு போடுமாக்கும். இங்க பாருங்கம்மா, தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலனா விட்டுருங்க. அதை விட்டுட்டு என் புருஷனை பத்தி தார்மாரா பேசாதீங்க. இவோ உண்மையை சொன்னா நம்பவும் மாட்டா, ஒத்துக்கவும் மாட்டா. நான் சொல்றேன், ஸ்னேகா மகேஷை இழுத்துண்டு ஓடிட்டா. வாய் மூடுறேளா? ரோஜா, இங்க ஏகப்பட்ட பிரச்சனைமா. இதுல ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபத்தை காட்டி வடிகால் தேடிக்க முயற்சி செய்ய வேண்டாம். நேத்தையில இருந்து ஸ்னேகாவை காணோம். அவகிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட இல்ல. என்ன ஆனானே தெரியல. இங்க ரொம்ப குழம்பி போயிருக்கோம். இதுல என் பேத்தி, அதான் செல்வியோட குழந்தைய வேற காணோம்மா. இந்த நேரத்துல நீங்க தயவு செஞ்சு போயிட்டு வாங்கம்மா. நீ போய் மகேஷ தேடு, நான் ஸ்னேகாவை தேடுறேன். ஏய் சோபா, நீயும் கிளம்பு. எங்க? நாமளும் ஒரு புது வீட்டை தேடி போவோம். எதுக்கு? அடுத்து
கேசவனுடைய ஆட்கள் இந்த ஆத்துக்கு வருவா, 10 லட்சம் கேட்டு கைய பிடிச்சு இழுப்பா, மானபங்கப்படுத்துவா. இந்த கன்றாவியெல்லாம் நமக்கு வேணுமாடி? வா, நம்ம இந்த ஆத்தை விட்டு ஓடலாம். எங்கம்மா போறது? எங்க வேணாலும் போலாம். ஏன் ராஜசேகர சார் மாதிரி நல்ல மனுஷா இல்லையா? அடைக்கலம் தர மாட்டாளா? உன் சங்காப்தமே வானா ஆளை விடு. ஐயோ, பாருங்க, பெத்த குழந்தைய விட்டுட்டு ஸ்னேகா மகேஷோட ஓடி போவாளா? நிச்சயமா மாட்டேன். அவளா? அவ எதையும் செய்வா, மகா அழுத்தக்காரி. இப்ப நீ என்னதான் சொல்ற? பூவும் நாரும் சேர்ந்தா பூமாலை, சகதியும் சாக்கடையும் சேர்ந்தா கூவும். இப்போ சகதியும் சாக்கடையும் சேர்ந்து இருக்குது. மகேஷையும் காணோம், ஸ்னேகாவையும் காணோம். 2 பேரும் சேர்ந்துதான் ஓடி போயிருக்காங்க. அவங்கள தேடுறது வெட்டி வேலைமா. சனி எங்க தொலைஞ்சதுன்னு விட்டுட்டு வா. நேரா வீட்டுக்கு போய் ஒரு வாளி தனிய தலையில ஊத்திக்கிட்டு தலை முழுக்கிடுவா. வா. ஒரு பெரிய மனுஷன் பேசுற மாதிரியே பேசுற நீங்க. நீங்க பாருங்கம்மா, நீங்க அவங்க கிடக்குறாங்க, நீ வாமா. அப்பா, நம்ம வந்த காரியம் முடிஞ்சு போச்சுமா. என்ன மாமா சொல்றீங்க? மகேஷ காணோன்னு ஸ்னேகா கோர்ட்ல ஆள்கொணர்வு மனு போடுவான்றதுக்காக தானே அவளை பார்க்கணும் தடுக்கணும்ன்றதுக்காக இங்க வந்தோம். ஆமா. இப்போ அவளையே காணோம், அவ எப்படி மனு போடுவா? அவ காணோன்னு யாராவது மனு போட்டாதான் உண்டு. இப்போதைக்கு ஸ்னேகாவால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதி. வா போலாம். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு. நீங்க வைத்திய அம்மா தானே? என்னம்மா? சார், என் பொண்ணு ஸ்னேகாவை காணல சார். நேத்து வீட்டை விட்டு போனவ சார், இது வரைக்கும் வீட்டுக்கு வரல சார். இப்படி சொன்னா எப்படி? முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சார். ஊரு பூரா தேடிட்டு வந்துட்டோம், அவங்கள காணவே இல்ல. அதான் இவங்க ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி இருந்தா கொடுங்க. கான்ஸ்டபிள், தண்ணி கொடு. தண்ணியை குடிங்க. உங்க மகளை திடீர்னு காணோம், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க அதானே? ஆமா சார். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பேசுற நிலைமையில இல்ல. நீங்க அங்க போய் ரைட்டர் கிட்ட பெட்டிஷன் எழுதி எடுத்துட்டு வாங்க. போங்க, போய் எழுதி கொடுங்க. பார்த்து வாங்கம்மா. நீங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பேர் கமலா. நான் என் மக செல்வியோட இவங்க வீட்ல தான் தங்கி இருக்கேன். என் மக செல்வியும் இவங்க மக ஸ்னேகாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னேகாவை தான் இப்ப காணலையா? ஆமா சார். அந்த பொண்ணு அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்குது. ஸ்னேகாவோட போட்டோவை கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். இந்த எப்பத்துல இருந்து காணும்? நேத்து காலையில இருந்து சார். இதுல ஒரு கையெழுத்து போடு. உங்க பொண்ணு காணாம போனதுக்கு யாராவது காரணம் நினைக்கிறீங்களா, இல்ல யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களா? வைதேகி, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் ஏன் தயங்குற? மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சொல்லிடு. மகேஷ். மகேஷ், அவர் மேலயே சந்தேகப்படுறீங்க? ஆமா சார். அந்த மகேஷையும் காணோங்கிறீங்க, ஸ்னேகாவையும் காணோங்கிறீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் சார், ஆனா உறுதியா சொல்ல முடியல. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நானும் என் பொண்ணு சந்தோஷமா தான் சார் வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்ப அந்த படுவாவி மகேஷ் என் பொண்ணு வாழ்க்கையில் வந்தாரோ அன்னில நான் நிம்மதி எழுந்து பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருக்கேன் சார். ஓகே, அதை நான் விசாரிக்கிறேன். மாமி, செல்வி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறதா பாட்டி சொன்னாங்க. நேகா கிடைச்சிட்டாளா? இல்ல மாமி, குழந்தை எங்க தேடியும் கிடைக்கலமா சார். நேத்து மத்தியானத்துல இருந்து என் குழந்தையும் காணும் சார். இது குழந்தையோட போட்டோ, இது கம்ப்ளைண்ட். என்னம்மா அது? ஸ்னேகா காணாம போன போது குழந்தையும் காணாம போயிருக்கா? ஆமா சார். அப்போ ஸ்னேகா குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்களா? அவன் ஏன் சார் தூக்கிட்டு போனோம்? அவ குழந்தைய வீட்டுல தானே இருக்கு. வேற ஏதாவது காரணத்துக்காக தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
குழந்தைகளை கடத்திட்டு போய் விக்கிறது இப்ப சகஜமாயிடுச்சுமா. சச்சா, ஸ்னேகா அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். அவ வேணா குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கலாம், ஆனா நிச்சயமா விக்கிறதுக்காக இருக்காது. கடத்த வேண்டிய அவசியமும் அவளுக்கு இல்ல. சரி, நான் விசாரிக்கிறேன். ரோஜா வீட்ல போயும் பாக்குறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். வாமா. வரோம் சார். அப்ப மகேஷை பத்தி உங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கலையா மேடம்? ஒன்னும் கிடைக்கல சார். ரிஸ்க் எடுத்து ஒரு தடவை வீரலட்சுமி வீட்டுக்கு கூட போய் தேடி பார்த்துட்டேன். மகேஷ் அங்கேயும் காணோம். ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு ஆம்பளைய நான் எங்கன்னு போய் தேடுவேன் சொல்லுங்க? அந்த ஸ்னேகா வீட்டுக்கு போய் ஹேபியஸ் கார்பஸ் மனு கொடுக்க வேண்டாம்னு சொல்ல போனா அவளையும் 2 நாளா காணுமா? என்ன சொல்றீங்க? என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி ஆயிடுச்சு? வீட்டுல புருஷன் சரியில்லைனா பொண்டாட்டியோட வாழ்க்கை நரகம்தான். கோர்ட்ல அடுத்த வாய்தா சீக்கிரம் வந்துரும் போல இருக்கே. என்ன பண்றதுன்னே தெரியல. மகேஷ் ஸ்னேகா 2 பேருமே காணுமா? ஆமா, இந்த லட்சணத்துல மகேஷ் தான் ஸ்னேகாவை இழுத்துட்டு ஓடிட்டாருன்னு நேத்து அவங்க வீட்டுல ஒரே ரகலங்க. அப்படியா? சரி மேடம், ஒண்ணு பண்ணலாம். தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இனி மகேஷை காப்பாத்துறது முக்கியம் இல்ல, முதல்ல உங்களை காப்பாத்தியாகணும். என்னையா? ஆமா மேடம், மகேஷை காணும். நம்ம இப்பவே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நமக்கு நல்லது. சைன் பண்ணுங்க. ஸ்னேகாவோட அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குள்ள நாம முந்திக்கிறது தான் நமக்கு நல்லது. கோர்ட்ல அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நாம தானே மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்தோம். இப்ப திடீர்னு அவரை காணோன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க நம்புவாங்களா? வேற வழி. போலீஸும் கோர்ட்டும் நம்புற மாதிரி தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். 2 நாளைக்கு முன்னாடி கோர்ட்ல கேஸ் வரும்போதுலாம் மகேஷ் உடம்பு சரியில்லாம வீட்டில் தான் இருந்தாரு. ஆனா நேத்துல இருந்தா காணோம். என்ன ஆனாரு ஏது ஆனாரு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இதான் நம்ம கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட். இது சும்மா கோர்ட் ரெக்கார்டுக்காக தான், பயப்படாதீங்க. சரி வாங்க போலாம். எனக்கு என்னமோ நடக்கிற விஷயம் எதுவுமே பிடிக்கல. ஹலோ மேடம். ஹலோ சார், வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா சார்? ஐ எம் ஆல் ரைட், பட் ஐ திங்க் யூ ஆர் நாட் ஆல் ரைட். உங்ககிட்ட ஒரு விசாரணைக்காக தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் மகேஷ் எங்க? நேத்துல இருந்து அவரை காணும் சார். நான் அவங்கள தான் கேட்டேன். சார் இது என்ன கோர்ட்டா? கேள்வி கேட்டவங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சட்டமா இருக்கு. நான் உங்களோட லாயர். நீங்க சொல்லுங்கம்மா. நாங்களே மகேஷை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கோம். அது கொடுங்க சார். அதுல விலாவரியா எழுதியிருக்கு. ஸ்னேகாவை காணோம்னு அவங்க அம்மாவும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் மேல தான் சந்தேகமா இருக்கான். அதான் விசாரிக்கலான்னு வந்தேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார் நான் சொல்றேன் சார். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாமலே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழல. ரோஜா மேடத்து கூட தான் வாழ்ந்தாரு. இவங்க தான் சட்டப்பூர்வமான மனைவி. ஸ்னேகாவுக்கு மகேஷ் மேல எந்த உரிமையும் கிடையாது சார். இதை எல்லாத்தையும் அவங்க அம்மா கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். 2 பேரையும் ஒரே நேரத்துல காணுமா? ஸ்னேகா காணாம போய் 2 நாள் ஆச்சு. ஆனா மகேஷ் நேத்துல தான் காணும். ஒரு நாளுங்கிறது பெரிய இடைவெளியிலேயே யாருக்கும் சந்தேகம் வராம தனித்தனியா கிளம்பி அப்புறமா ஒன்னா சேர்ந்து. சார், மகேஷும் ஸ்னேகாவும் சேர்ந்து தான் போயிருப்பாங்களா இல்ல தனித்தனியா போயிருப்பாங்களான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். மகேஷ் மேல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு சார். அதுக்கு பயந்து கூட அவர் ஓடி ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனா ஸ்னேகா கூட போயிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஆங்கிலையும் நீங்க கேஸை விசாரிங்க சார். எங்களுக்கு தெரியும். நான் வரேன் மேடம். இந்த கம்ப்ளைண்ட் என்ன? தேங்க்யூ சார். அவாடா, ஒரு வழியா தப்பிச்சோம். சார் நான் கோர்ட்டு கிளம்புறேன் மேடம். லக்ஷ்மிமா. அலமேலு வா. அண்ணா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன? ஸ்னேகா ஆத்த விட்டு ஓடி போயிட்டா. என்னது? ஆமாண்ணா, நிஜமா. உங்க முதுகுல எப்படி குத்திட்டா பாருங்க அந்த ஸ்னேகா துரோகி. அவ ஒரு ஓடுகாலி. அவளை நம்பாதீங்கன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? அவளால இப்ப நம்ம தலை குனிஞ்சு நிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? 1000 2000 10 லட்சம். ஐயோ,
நம்ம தலையில கல்லு தூக்கி போட்டுட்டாளே, சண்டாளி, சதிகாரி. ஸ்னேகா எப்ப காணாம போனா? கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆச்சு. ஒரு நாள் ஆயிருக்கு. வைதேகி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு போன் கூட பண்ணல. என்ன கேட்டா எப்படி பண்ணுவா? ஸ்னேகா காணும்னு நாம சொன்னா உடனே 10 லட்சத்தை தா அப்படின்னு நாம அவ கழுத்தை பிடிப்போமே, அதுக்கு பயந்து திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கா. ச்சே, நம்பிக்கை துரோகிங்க. இதுங்க மேல இறக்கப்பட்டதே தப்பா போச்சு. அண்ணா, உங்களுக்கு இன்னொரு போனஸ் நியூஸ் சொல்லட்டுமா? என்னது? அவ தனியா ஓடல, கூடவே அந்த மகேஷையும் கூட்டிண்டு ஓடிட்டா. என்னது? ஆமா, அந்த ஆத்திலே மகேஷ காணோம், இந்த ஆத்திலே ஸ்னேகாவை காணோம். 2 பேரும் பிளான் பண்ணி 10 லட்சம் ரூபாய் மேட்டர்ல நம்மளையெல்லாம் மாட்ட விட்டுட்டு அவ ஜாலியா பறந்துட்டா. இந்நேரம் எங்க ஜல்சா பண்ணிட்டு இருக்காளோ அந்த ஜலகண்டேஸ்வரருக்கு தான் வெளிச்சம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வரேன் லட்சுமி அம்மா. அக்கா, என்னடி? ஸ்னேகா நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. ஏதாவது குடுக்கலாமா? வேண்டா, பட்னி போடு. பசி வந்தா பத்னியும் மனசு மாறிடுவா, ஸ்னேகாவும் நமக்கு மசிஞ்சிடுவா. ஆ, கொஞ்சம் அப்படி நில்லு. என்னடா அப்படியா? சரி சரி. ஏய், எல்லாரும் வந்து வரிசையா நில்லுங்கடி. சீக்கிரம் வாங்கடி. என்ன வீரலட்சுமி, எப்படி இருக்க? இது வரைக்கும் எப்படியோ, உங்க மாதிரி விஐபி கால் என் வீட்டுல பட்டிடுச்சுல்லே, இனிமே நான் ஓஹோதான். ஆமா, உன் ஆள் எனக்கு ஃபோன் பண்ணானே, ஏதோ பண்டிகை கால ஸ்பெஷல் சரக்கு வந்திருக்குன்னு. உங்களுக்காக தான் சரக்கு நிறுத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் முறுக்கான சரக்கு, சீக்கிரம் மசியாது. மசிஞ்சிட்டா ஏர்ன கிக்கு 2 நாள் ஆகும் இறங்க. ஆமா, ஒவ்வொரு தடவை இப்படித்தான் சொல்றேன். போன தடவை வந்தப்ப கூட ஒரு காத்து போன பலூனை என்கிட்ட கொடுத்துட்டு ராத்திரி பூரா பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். சரி சரி விடுங்க, அதெல்லாம் பழைய கதை. காசு அதிகமா கறக்க நீ இப்படி எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசுவ. உங்க பொண்டாட்டி சத்தியமா இது சுத்தமான சூப்பர் சரக்கு. ஆமா, அவ பேரை வர இழுத்துட்டியா? எதுக்கு வம்பு? இந்த அப்படி இந்த தாராள மனசு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, அந்த ரூம்ல தான் இருக்கா, போய் கொண்டாடுங்க. டேய் ஆண்டனி, போய் கதவை திறந்து விடு. நான் பாத்துக்க. வாங்க சார். அந்த வீரலட்சுமி சொன்னா திமிரு பிடிச்சவ, அடம் பிடிச்சவன். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரு, கிட்ட வராத. கிட்ட வந்த அப்புறம் உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. அவ்வளவு வோல்டேஜ் உடம்புல இருக்கா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், அப்ப தொட்டு பார்ப்பதே மெய். கடவுள், அவரையும் அடிச்சிட்டா நீ? பொண்ணு, எழுந்துரு. பேர் கூட தெரியலையே. இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தா விபரீதமா போயிருச்சு. ஐயோ, மூச்சே இல்லையே. செத்து போயிட்டாலோ? 5 நிமிஷம் சபலத்துக்காக ஆயுசு முழுக்க ஜெயிலா? கூடாது. தப்பிச்சிடணும். என்ன சார், டிடிஎஸ் எஃபெக்ட்ல அலற சத்தம் கேட்டது, அப்புறம் கப்புன்னு அடங்கி போச்சு. மாட்டை அடக்கிட்டீங்க போல இருக்கு. இவ்வளவு ரத்தம் வருது. வீரலட்சுமி பொண்ணாவோ பேய்? இத பாரு, என் மண்டையில அடிச்சு நகத்தால பிராண்டி. அப்பப்பா, என் மூடே அவுட் ஆயிருச்சு. எனக்கு அவ வேணாம். நான் கொடுத்த பணத்தை கூட எனக்கு திருப்பி தரவானா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். இருங்க, அவசரப்படாதீங்க. இல்ல, எனக்கு அவசர வேலை இருக்கு. அடடா, நில்லுங்க. டேய் முத்து, கதவை சாத்து. வீரலட்சுமி, நான் போறேன். இத பார், இங்க வர வரைக்கும் தான் உன் இஷ்டம். வந்த பிறகு விடுறது விடாதது ஏன் இஷ்டம். எனக்கு என்னமோ நீ பதட்டப்படுறது பார்த்தா
டவுட்டா இருக்கு. இல்ல இல்லையே. இருங்க வர. ஆர்த்தியோடா நான் ரொம்ப புடிச்சவங்க. ஐயோ யோ எங்க பொண்ணு கொன்னுட்டு தான் ஓட பாக்குறியா? ஐயோ வீரலட்சுமி, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. நான் வேணும்னு கொல்லல. அவ ஒத்துழைக்க மறுத்தா அதுல அவளுக்கு எனக்கு கைகளை ஏற்பட்டுச்சு. லேசா புடிச்சு தள்ளின, கட்டில்ல மண்டை அடிபட்டு மேல போய் சேர்ந்துட்டேன். ஐயோ கொலையா? டேய் போன் போடுங்கடா, போலீஸ்க்கு போன் போடுங்கடா. ஐயோ வேண்டாம் வீரலட்சுமி, வேண்டாம் வீரலட்சுமி. நான் ஊர்ல பெரிய மனுஷன், மானம் மரியாதை பொழப்பெல்லாம் நாரிடும். தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. நீ என்ன கேட்டாலும் தரேன். இந்த மாதிரி சந்தர்ப்பம் அடிக்கடி வராது. என்ன கேட்டாலும் என்ன தருவியா? கேட்டாலும் தருவேன், தரேன். 2 லட்சம் ரூபாய் தா. சரி இந்த அப்படி. சரி ஓடி போயிடு. அக்கா ஸ்னேகா செத்துட்டாளா? அப்படிதான் நினைக்கிறேன்டா. இத புடி. ஏய் நடிச்சது போதும், ஏந்திரி. ஏய் ஏந்திரினா. நெயில் பாலிஷே ரத்தம்னு சொல்லு, அவனை ஏமாத்திடலாம், என்ன ஏமாத்த முடியாது. பரவாயில்ல, உன் நாடகத்திலையும் எனக்கு வருமானம் இருக்கு. 2 லட்சம் லாபம் இருந்தாலும் உன்னை எவனுக்காவது பரிமாறிதான் ஆகணும். ஏதாவது ஒரு பணக்காரன் வராமலா போயிடுவா. வெயிட் பண்ணுவோம். இங்க பாரு, எந்த கொம்ப வந்தாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். எங்க ஓடுற? போடி. ஏய் உன் கற்ப வச்சு நான் கோடீஸ்வரி ஆகாம விட மாட்டேன்டி. செல்விக்கு குழந்தை பிறக்காதுன்னு அவளை டைவர்ஸ் பண்ணியே, உனக்கு தான் அந்த குறை இருந்தது. அவ உன்னை டைவர்ஸ் பண்ணாளா? 2ஆம் கல்யாணம் பண்ணிண்டியே, அவ செத்து போனதுக்கு அப்புறம் 3ஆவது ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்த? நீ வாழறதெல்லாம் வீடா? நரகம். அந்த நரகத்துக்கு எதுக்கு செல்வி வரணும்? ஆச்சு? ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க? ஆபீஸ் போலியா? இல்லப்பா. ஏன்? வெறுப்பா இருக்கு, வேதனையா இருக்கு, நரகமா இருக்குப்பா. தப்பு பண்ணிட்டப்பா. தெரியும்டா, வீட்டை விட்டு தேவதையை அடிச்சு விரட்டின. இப்ப சாத்தான் வந்து குடியிருக்கு. வீடு எப்படி வழங்கும்? சாத்தானா? நான் சாத்தானா? அப்ப நீ ரத்தனசாமி இல்லையா? ரத்த காட்டேரி. அப்பா, செல்வி இல்லாத வீடு நரகமா இருக்குப்பா. நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுப்பா. எல்லா தப்புக்கும் மன்னிப்பு இருக்குடா. முதல்ல நீ செஞ்ச தப்ப உணரணும், திருந்தணும். செல்வி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு அவ காலில் விழுந்தாவது வீட்டுக்கு கூட்டு வாடா. அதுதான்டா நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தான். செல்வி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஸ்னேகா வீட்டில் தான் இருக்கா. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கலான்னு போனேன். அந்த நேரத்தில் அவ இல்லை, வைத்தியகி மாமி தான் இருந்தாங்க. என்னை ரொம்ப திட்டினாங்கப்பா. உனக்கு உங்க அம்மா தான் வேணும்னா எதுக்கு செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்த? கல்யாணம் வரைக்கும் தான் அம்மா, அப்புறம் மனைவிதான்னு நிறைய அட்வைஸ் பண்ணாங்கப்பா. சண்டாளி, என் புள்ள மனசை இப்படி கெடுத்து அனுப்பியிருக்காளே. செல்வியை உங்க கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாளா? இல்லப்பா, செல்வி வாழா வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு பொண்டாட்டியா வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்ன அந்த வைதேகி? இரு, இப்பவே போய் அவளை பார்த்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். நிலைமையா? என்ன பார்வதி, எங்க கிளம்பிட்டீரு? அந்த வைதேகி ஸ்னேகா பேரை கேட்டதும்
அடங்குன நரம்பெல்லாம் ஆட்டம் போடுதோ? ஏய்யா, செத்து போன ரத்தமெல்லாம் சூடேறுதாக்கும். பிளாஷ்பேக் எல்லாம் ஜிவு 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 ஜிவுன்னு மண்டையில ஏறுதோ? பார்வதி, நம்ம மருமக அந்த வீட்டுல இருக்கா. நான் அவளை போய் பார்த்து சமாதானப்படுத்தி புகழோட சேர்த்து வைக்க புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அட போமையா, அறுந்து போன உறவை ஒட்ட வைக்கலான்னு பாக்குறீராக்கும். ஆமா. அப்படியே அந்த வைதேகியோட உம்ம உறவையும் சப்புன்னு ஒட்டிக்கலான்னு நினைக்கிறீராக்கும். பார்வதி, என்னையா வாய முடியா வெக்கங்கட்ட மனுஷன், உம்ம கதை எனக்கு தெரியாதா? ஒரு அப்பத்துக்கு 2 பூனை சண்டை போட்டுச்சான். நடுவுல நாட்டாம பண்றேன்னு வந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னு எனக்கும் தெரியும்யா. அம்மா போதும் நிறுத்துமா. கட்டின புருஷன் நீயே தப்பா பேசலாமா? இப்படி பேசி பேசிதான் செல்வி மேல அபாடமா பழிய போட்டு எங்களை பிரிச்ச. வைதேகி அம்மா சொன்னது கரெக்ட் தான். அந்த வெள்ளை எருமை என்னை பத்தி என்னடா சொல்லுச்சு? அம்மாவை விட்டுட்டு வா, அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும் சொன்னாங்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு பாதகத்து. பாலா இருந்த என் புள்ள மனசுல எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு உன் தாய் பாசத்தை திரிய வச்சு அனுப்பியிருக்காள் அவ. ஒரு தாயும் மகனும் ஒத்துமையா இருந்தா அந்த பாவிக்கு பிடிக்கலையா? ஏமா அவங்கள திட்டுற? அவங்க சொன்னதுதான் சரி. உன்னை நான் தலையை தூக்கி வச்சுட்டு ஆடினது தப்பு. செல்வி இந்த வீடு நந்தவனமா இருந்தது. ஓஹோ, அப்போ இந்த பார்வதி இருக்கிற வீடு பாலைவனம் ஆயிருச்சா உனக்கு? அதுல என்ன சந்தேகம்? நான் செல்வியை திரும்பி கூட்டிட்டு வர போறேன். தேவியோட குழந்தைய நானும் செல்வியும் சேர்ந்து வளர்க்க போறோம். சபாஷ்டா புகழ், இப்பதான் நீ ஒரு ஆம்பளை மாதிரி பேசியிருக்க. அதை சொல்றதோட நிறுத்திடாத. சீக்கிரமா செய்யி, சீக்கிரட்டா செய்யி, இல்லைன்னா இவ தடுத்து நிறுத்திடுவா. அம்மா, செல்வி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர போறா. அதுக்குள்ளார நீ கிராமத்துக்கு போறதா உனக்கு மரியாதை, புரியுதா? ஏண்டா, அப்பனும் மகனும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஒதுக்கலான்னு பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த வைதேகி. அவ என் குடும்பத்துக்கு நெருப்பு வச்சா நான் அவ குடும்பத்துக்கு கொள்ளியே வைப்பேன். வைக்கிறேன். ரத்தனசாமி, இவர் எதுக்கு இங்க வராரு? ஒருவேளை இன்னும் வைதேகி கிட்ட விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கா? அடட அலமேலு, நீங்க வைதேகி வீட்லயா இருக்க? உன்னை எல்லாம் பார்க்கும்போது தில்லைஸ்தானத்து அக்ராகரமே திருவல்லிக்கணிக்கு வந்த மாதிரி இருக்கு. பழைய ஞாபகம் எல்லாம் வருது. இங்க பாரு, உடம்பெல்லாம் புல்லரிக்குது. வா ரத்னசாமி, வா. நன்னா இருக்கியா? ஆமா, யார பார்க்க வந்த? வைதேகியவா, ஸ்னேகாவையா? நான் ஒன்னும் அவங்கள பார்க்க வரல. என் மருமக செல்வியை பார்க்க வந்தேன். அவ இங்க இருக்கலாமே. செல்வி, செல்வி. யார் அது? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல எங்கேயாவது வெளியில போ. என்ன வைதேகி இப்படி இழைச்சு போயிட்ட? உன்னையும் ஸ்னேகாவையும் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ரொம்ப நாளா பார்க்காம இருக்கிறதுனால மனசு மாறி இருப்பியோன்னு நினைச்சேன். நான் என்னைக்குமே அதே பழைய வைதேகி தான். நானும் அதே பழைய ரத்னசாமி தான். என்ன அலமேல இருக்காங்களேன்னு பாக்குறியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க நம்மாளு. யோ, என்னையா அப்படின்னா? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. அவங்க நம்ம ஊருக்காரவங்க, நம்மளுடைய உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இனியும் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு தான் அசிங்கம். ஏன் அப்படி அநாகரிகமா பேசிட்டு இருக்க? முதல்ல இங்க வெளியில போ. வைதேகி, நமக்குள்ள என்ன பிரச்சனை? பேசி தீர்த்துக்க முடியாதா? அவனுக்கு திருப்புகழ பாடினாதான் வாய் மணக்கம். ஆனா எனக்கு வைதேகின்னு ஒரு முறை சொன்னாலே வாய் மணக்கம். அந்த வாயில நெருப்பள்ளி கொட்ட. ஏன் இப்படி பேசுற? நான் உனக்கு செஞ்ச உதவி எல்லாம் மறந்து போச்சா? உன் உதவியும் மறக்கல, உபத்திரத்தையும் மறக்கல. உன்னோட ஒட்டு வண்டா வரவும் மாட்டா. வெளியில போ. இன்னும் ரொம்ப எகிர்ற. நான் ஒன்னும் ஒன்ன பார்க்க வரல, செல்வியை பார்க்க வந்தேன். எந்த செல்வி? எல்லாருமா சேர்ந்து கொடுமைப்படுத்தி அநியாயமா டைவர்ஸ் வாங்கி கொடுத்து வெளியில அமிச்சல அந்த செல்வியா? தபாரு, ஏன் குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? என் மருமக செல்வி இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவளை பார்த்து பேசி கூட்டு போலான்னு வந்தேன். ஏதோ ஒன்ன பார்த்ததும் நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். அது சரி, என்கிட்ட பணம் வாங்கினிய, அதெல்லாம் எப்ப தர போற? எப்படி திருப்பி தர போற? என்னது பணம் வாங்கினேன்? உங்ககிட்ட நான் எப்ப பணம் வாங்கினேன்? பாத்தியா, இப்படித்தான் நீ எல்லாத்தையும் மறந்துடுற. லட்சம் லட்சமா பணம் கொடுத்தனே, அதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அதுக்கு தான் அடிக்கடி வந்து நான் ஞாபகப்படுத்திருக்கணும். கொடுத்த கடனை திருப்பி கேட்டா கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல சரியா போச்சு பாத்தியா? நான் உனக்கு எந்த பணமும் பாக்கி தர வேண்டியதில்ல. எல்லாத்தையும் என் பொண்ணு பைசா பாக்கி இல்லாம பைசல் பண்ணிருக்கா. திருப்பி பணம் கடன் கேட்ட மரியாதை கெட்டுப்படு, ஜாக்கிரதை. பழசெல்லாம் மறந்துடக்கூடாது வைதேகி. நாம கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அது அசிங்கமான பாதை. அதுல இப்ப புல்லு பூண்டல கூட முளைச்சுடுத்து. முதல்ல வெளியில போ. உன் அழகு, இளமை
இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு வைதேகி, இன்னும் மாறவே இல்லை. உன்னை மார்க்கண்டேயினின்னு கூட சொல்லலாம், கொலைக்காரின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி கீழ்த்தரமா பேசின்னு போன அதான் நடக்க போறது. பாரு பாரு பாரு, அந்த கோவம் இன்னும் உனக்கு அப்படியே இருக்கு வைதேகி. பணம் என்ன பெரிய பணம், நான் மனுஷால மதிக்கிறவன். மனுஷாளுக்கு அப்புறம் தான் பணம் எல்லாம். இந்த பாரு, நீ எனக்கு பணத்தை கூட திருப்பி தர வேண்டாம். ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணு போதும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, உன் மக ஸ்னேகாவை. உன்ன என்ன ஸ்னேகாவை கூப்பிட போறான் போல இருக்கு. இருந்தாலும் கோவம் போகல, எதுக்கும் உஷாரா இருக்கணும். என்ன உருட்டு கட்டையா? இதுதான் ஸ்னேகாவும் நல்ல உருட்டு கட்டையாட்டும் இருப்பா. ஒரு முறை ஸ்னேகாவோட வாழ்ந்துட்டா என் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிரும். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி எடுத்த நீ உன் பொண்ணு மாதிரி இருக்கிற ஸ்னேகா மேல ஆசைப்படுறிய? நீ எல்லாம் உசுரோடவே இருக்க கூடாது. என்ன அடிக்கிற பலமும் அழிக்கிற பலமும் உங்ககிட்ட கிடையாது. ஸ்னேகா, ஸ்னேகா, என்ன கழுவி நீ வந்து நிக்கிற? நான் ஸ்னேகாவை விட்டோன்னு நீ வந்து நின்னோன்னு ஸ்னேகாவுக்கு தான் வயசாயிட்டோன்னு பயந்துட்டேன். மறுபடியும் செருப்படி வாங்க வந்துட்டியாங்க. நாங்களே ஸ்னேகாவை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது ஸ்னேகாவை காணுமா? என்ன பார்த்த உடனே ஸ்னேகாவை ஒளிச்சு வச்சுக்கிட்டு காணும்னு சொல்றியா? இந்த பார் வைதேகி, நான் கொடுத்த பணத்தை கொடு, இல்லைன்னா ஸ்னேகாவை காமி. நேகா மட்டும் இல்ல, உன் பேத்தியும் காணல. நாங்க தேடின்னு இருக்கோம். வெந்த புள்ள வேலை பாச்சாம வெளியில போ. என்னது என் பேத்தியை காணலையா? என்ன விளையாடுறீங்களா? செல்வி எங்க தங்க வைக்கிற மாதிரி தங்க வச்சு என் பேத்தியை என்ன பண்ணீங்க? காசுக்கு ஆசைப்பட்டு வித்துட்டீங்களா? சவார் வைதேகி, என் பேத்தி என் உசுறு, அதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? என் பேத்திக்கு ஏதாவது ஆச்சு, உங்க குடும்பத்தையே வேரோட அறுத்துருவேன். அவ அங்க இருக்கிற வரைக்கும் அவளை சீந்திரத்துக்கு ஆள் இல்ல. அவ காணாம போனதும் உசுராயிட்டாளா? அந்த குழந்தை எப்படி போனா உனக்கு என்ன? வாரிசு வேண்டான்னு தானே செல்வியை வீட்டை விட்டு துரத்துனீங்க. நான் இப்ப இங்க வந்ததே என் பேத்தியையும் மருமகளையும் கூட்டிட்டு போறதுக்காக தான். என் பேத்தியை எங்க கடத்தி வச்சிருக்கீங்க? என் பேத்தி இல்லாம எனக்கு சோறு தண்ணி இறங்கல, தூக்கம் வரல. அப்படியே தூக்கம் வந்தாலும் கனவுல என் பேத்தி முகம் தான் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஓவரா சீன் போடுறானே. இப்போ போறேன், ஆனா என் பேத்தி கிடைக்கிற வரைக்கும் தினம் இங்க வந்துகிட்டே தான் இருப்பேன். உங்க எல்லாரையும் வந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். பாத்தியம்மா, மறுபடியும் இவன் தொந்தரவு ஆரம்பிச்சிருச்சு. தினம் வர்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு. பெருமாளே, இவங்கிட்ட என்ன காப்பாத்துறதுக்காக செல்வி குழந்தைய சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடு. மாமி, செல்வி, அந்த ரத்னசாமி வந்துட்டு போறானே, பாக்கலையா நீ? பார்த்தேன், பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டேன். அம்மா, இவருக்கு இங்க என்ன வேலை? அது சரி, ஆட்டு மந்தையில ஓனாய்க்கு என்ன வேலைன்னு கேக்குற மாதிரி இருக்கு. பாட்டி, உன்னை பார்க்கதான் வந்தா. குழந்தை காணுனதும் குழந்தை கிடைக்கல, என்ன நடக்கிறதே வேறன்னு கண்ணா பின்னான்னு மிரட்டிட்டு போறான். என்னாச்சு? குழந்தைய பத்தி தான் சேர்த்து தெரிஞ்சதா? தேடி நீ? எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. என் மாமனார் வந்து சத்தம் போட்டுட்டு போனாருன்னு சொன்னதை பார்த்தா எனக்கு இப்பதான் சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? குழந்தைய என் மாமியார் தான் கடத்திருப்பாங்களோன்னு. யாரு? பார்வதியா? ஆமா, புகழ்மணி இந்த குழந்தைய வச்சு எனக்கு சாதகமா பேசியிருப்பாரு. உடனே என் மாமியார் பொங்கி இருப்பாங்க. இந்த குழந்தை இருந்தாதானே பிரச்சனை நினைச்சு குழந்தைய கடத்திருப்பாங்க. செய்யக்கூடிய ஆள் தான். குழந்தை எங்கன்னு அங்க போனா தெரியும், கண்டுபிடிக்கிறேன். புகழ், எங்க இருக்கீங்க? புகழ், புகழ், எங்க போய் ஒளிச்சிட்டு இருக்கீங்க? என் முன்னாடி வாங்க. புகழ், புகழ். செல்வி, செல்வி வந்துட்டியா? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் செல்வி, நீ வருவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். வைதேகி மாமிட்டையும் ஸ்னேகா கிட்டையும் எல்லா விவரத்தையும் சொன்னேன். அதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துடு செல்வி. நான் பழைய புகழ் இல்ல, புது மனுஷனா வாழ ஆரம்பிச்சிருக்கேன். அம்மா கூட கிராமத்துக்கு போக சொல்லி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுச்சேன். நீங்க வாண்ணா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் நான் ஒன்னும் மிஷின் இல்ல. உங்க கூட வாழ்றதுக்கு ஒன்னும் வரல. என் குழந்தை எங்க? குழந்தையா? அடடே, வாமா மருமகளே, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. அந்த வைதேகிட்ட போய் உன்னை உடனே அனுப்பிச்சு வைக்கணும்னு சத்தம் போட்டு வந்தேன். பரவாயில்ல, உடனே அனுப்பிச்சு விட்டால. மாமா, என் குழந்தை எங்க? குழந்தைய காணும்னு சொன்னாங்க, இன்னும் கிடைக்கலையா? என்னது, குழந்தைய காணோமா? ஆமா. எங்கம்மா போயிருக்கோம்? பாலுக்கும் காவல் பூனைக்கும் ஏவல்ன்ற மாதிரி எல்லாரும் டிராமா போடாதீங்க. நீங்க எனக்கு வைதேகி மாமியை திட்டினீங்க, அவங்களை திட்டத்துக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இவர் என்ன டைவர்ஸ் பண்ண பிறகு என்ன பாக்குறதுக்கோ இல்ல என்ன பத்தி பேசுறதுக்கோ உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாய் மூடுங்க. இனிமேல் நமக்குள்ள ஒன்றும் கிடையாது, உறவும் கிடையாது. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த ஜென்மத்துல இனிமேல் கல்யாணம் கிடையாது. என் குழந்தை
உங்க அம்மா தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க அம்மாவா? எனக்கு சந்தேகம் கூட இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். ஏன்னா உங்க அம்மா தான் இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் செய்வாங்க. கரெக்ட் அப்பா, டேய் உங்க அம்மா இல்லாத சமயத்துலயாவது என்ன கொஞ்சம் உண்மையை பேச விடுறா. அப்பா, அம்மா ஏன்பா குழந்தைய கடத்தணும்? வேற எதுக்கு? என்ன பழி வாங்கணும்ன்ற வெறி, என்ன பழி வாங்க முடியலையேன்ற வயித்தெரிச்சல்ல குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க. பார், வீணா எங்க அம்மா மேல பழிய போடாத. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம். பாத்தீங்களா, இவங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னா இவருக்கு எப்படி கோவம் வருது? இவர் எப்படி நான் நம்புறது? அவனை நீ நம்ப வேண்டாமா, என்ன நம்பு. இந்த பாரு, பார்வதிய எனக்கு முன்னாடி நீ எவ்வளவு திட்டினாலும் கோவம் வராது, சுட்டு போட்டாலும் கோவம் வராது. ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். மாமா, என் குழந்தை எங்க மாமா? செல்வி, வா ஃபர்ஸ்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, குழந்தையை தேடுறது, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இது அனாவசிய வேலை. உங்க அம்மா தான் குழந்தையை கடத்திருக்காங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் குழந்தை எனக்கு வந்தாகணும். இல்ல உங்க அம்மா தேடி போலீஸ் வரும். ஜாக்கிரதை. செல்வி, வாமா. வணக்கம் ஐயா. வணக்கம். குட் மார்னிங். வணக்கம்மா. குட் மார்னிங். வாமா வா வா. எத்தனை நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வராம கோச்சிக்கிட்டு வீட்லயே இருப்ப? பாரு, நீ வராம உன் ரூமே களை இல்லாம இருக்கு பாரு. உன்னை விட்டா இந்த ஆபீஸ வேற யாருமா தூக்கி நிறுத்த போறா? நீ ஆள பறந்தவமா, வீட்டுல உட்காந்துக்கிட்டு அழ பறந்தவல்ல. இனிமே நீ எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, அனாவசியமா கோவப்படக்கூடாது. போய் உட்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். வாங்க சார். வீட்டுக்கு போயிருந்தேன். இன்னிலேருந்து ஆஃபீஸ் போறீங்கன்னு வேலைக்காரி சொன்னாங்க. ஆமா சார். ஆமா, மகேஷ் மேட்டர் என்னாச்சு? போச்சுரா. மாமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எந்த தகவலும் இல்ல சார். நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன? ஏமா வந்ததும் ஆபீஸ் வேலையை கவனிப்பியா, அதை விட்டுட்டு வம்பு பேசிட்டு இருக்க? என்னது வம்பா? சார், நான் மகேஷை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஐயோ, அவனை தொலைச்சு தலை முழுகுங்க சார். முடியாது சார், இது மர்டர் கேஸ். அப்போ ஜெயிலுக்கு போட்டோம் விடுங்கன்னு சொல்றேன். மாமா, என் புருஷன் எந்த கொலையும் பண்ணல. அப்பனை மதிக்காதது ஒரு கொலை, கட்டின பொண்டாட்டிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது இன்னொரு கொலை. இப்படி பல கொலைகளை பண்ணிருக்கானம்மா. அவனுக்கு என்னமா தண்டனை? இதோ பாருமா, உன்னை நம்பி இந்த ஆபீஸ் இருக்கு, பல ஊழியர்களுடைய குடும்பம் இருக்கு. அத பத்தி நீ எப்ப கவலைப்பட போற? எனக்கு புரியலமா, கொஞ்சம் தெளிவா சொல்லிடுமா. இந்த ஆபீஸ நீ நல்லபடியா நடத்த போறியா இல்லையா? எனக்கு மட்டும் என்னமா தலையெழுத்து? இந்த வயசான காலத்துல இந்த ஆபீஸையும் கம்பெனியும் கஷ்டப்பட்டு காப்பாத்தி சாகணும்னு நான் கம்பெனியை இழுத்து மூடிட்டு போறேன். அப்புறம் நம்ம எல்லாரும் சோத்துக்கு லாட்டரி அடிப்போம். என் வாரிசு ஜீவா பிச்சை இருக்கட்டும், பரவாயில்லையா? ஏன் மாமா இப்படி டென்ஷன் ஆகி சத்தம் போடுறீங்க? நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு தானே சொன்னேன். நீங்க தானே என்ன கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. இத பாருங்க மாமா, மகேஷ் விஷயத்துல நம்ம 2 பேருக்குள்ள சண்டை நடக்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். நான் தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு என் புருஷன், குழந்தை, குடும்பம், அதுக்கப்புறம் தான் தொழில். இந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. என் முடிவை நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்போ உங்க முடிவை சொல்லுங்க மாமா. உன் இஷ்டப்படி செய், உருப்படாம போ. கடவுளே, என் குழந்தை எப்படியாவது என்கிட்ட திருப்பி கொண்டு வந்து சேர்த்துரு. செல்வி, பாமா வந்து சாப்பிடுமா. நேத்தையில இருந்து சாப்பிடவே இல்ல. இப்படி சாப்பிடாம கிடந்தீங்கன்னா உடம்பு எந்திரத்துக்காகும். பாமா, வந்து ஒரு வாய் சாப்பிடுமா. ஏய் செல்வி, எழுந்து வா. அம்மா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்காங்கல்ல, ஒரு மரியாதை வேண்டாம்? எழுந்துரு. எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பிடு. என்ன எப்படி சாப்பிட சொல்றீங்க? புருஷனை இழந்து, புகுந்த வீட்டை இழந்து, ஆதரவு இல்லாம இருந்த எனக்கு இந்த குழந்தை ஒண்ணுதான் ஆறுதலா இருந்தது. சாகணும்னு நினைச்ச எனக்கு
சாதிக்கணும்னு நம்பிக்கை தந்தது இந்த குழந்தைதான். நான் இருக்கேன், நான் அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில தான் தேவி செத்து போனா. அந்த குழந்தைய போய் நான் தொலைச்சிட்டேனே. செல்வி, அந்த பச்சை குழந்தைய எந்த படுபாவி தூக்கிட்டு போனான்னு தெரியல. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். பட்டக்காரியே படுங்கிற மாதிரி நமக்கு இந்த சோதனை வந்திருக்கு. போராடித்தாம ஆகணும். இத பாரு, ஓ மனசு வேதனைப்படுற மாதிரி என் மனசும் கிடந்து துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்காக நீ இப்படி சாப்பிடாம கிடந்தீன்னா காணாம போன குழந்தை கிடைச்சிடுமா? நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் நம்ம குழந்தையை தேடி கண்டுபிடிக்க முடியும். என் குழந்தை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேமா. ஏய், சாப்பிட்டு தொலைய. நீ சாப்பிடாம செத்தேன்னா அந்த பழி எங்க மேல வந்து விடறதுக்கா? நாங்க போலீஸ்காரங்க கிட்ட கை கட்டி நிக்கணுமா? ஏற்கனவே இந்த ஆத்துல ரொம்ப பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, இதுல நீ வேற கூத்து கட்டிட்டு இருக்க. என் குழந்தை, என் குழந்தை. ஏய் செல்வி, இந்த குழந்தைய நீயா 10 மாசம் சுமந்த பெத்த? எவ்வளோ பெத்தது தானே, எவனுக்கோ பிறந்தது தானே. நீ ஏண்டி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற? அழறத நிறுத்திட்டு என்ன நடந்ததுன்னு யோசனை பண்ணு. இந்த குழந்தைய கடத்திட்டு போறதுக்கு சீமையில இருந்த ஆள் வரணும். எல்லாம் உள்ளூர்காரங்க தான் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்றீங்க? இந்த ஆத்துல இருக்கிறவா தான் குழந்தைய கடத்திருப்பான்னு சொல்றேன். யார் அது? எல்லாம் அந்த வைதேகி தான். வைதேகி மாமி எதுக்காக? இத பாரு செல்வி, கிராமத்துல வைதேகி குடும்பமும் நாங்களும் எல்லாம் ஒன்னாதான் இருந்துட்டு இருந்தோம். அவளுடைய நடவடிக்கை நேக்கு பிடிக்கல, ஒதுங்கிட்டேன். அவ மகா கைகாரி, மனசுல வஞ்சனைய வச்சுட்டு வெளிய சிரிச்சுட்டே இருப்பா. வாயுதான் பகவானே பகவானேன்னு கூப்பிடுமே தவிர மனசுக்குள்ள யார பழிவாங்களா, எப்படி பழிவாங்களான்னு யோசனை பண்ணிட்டே இருப்பா. அவளை பத்தி நேக்கு நன்னாவே தெரியும். ஊர்ல நடந்த 1000 கதைய நான் உங்கள்ட்ட சொல்லுவேன். என்ன பேச்சு? என்னம்மா நீங்க வைதேகி அம்மாவை போய் இப்படி தப்பு தப்பா? இத பாருங்க, உங்களுக்கும் வைதேகிக்கும் பகை இருந்ததா? ஆமா, வாஸ்தவம் தான். கொஞ்ச நாள் முன்னாடி புகழ்மணி ஸ்னேகா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் மனஸ்தாபம், சண்டை எல்லாம் இருந்தது. நான் கூட ஸ்னேகாவை ஒரு தடவை அடிச்சிருக்கேன். இது ஒண்ணு போருமே. வைதேகி நல்ல பாம்பு யானை மாதிரி, பழைய பகைய அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டா. இத பாரு செல்வி, வைதேகிக்கு இன்னும் உன் மேல இருக்கிற கோபம் தீரல. உன்னை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சு நல்லவளா நடிச்சு அவ பகைய தீர்த்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா. அவதான் குழந்தைய கடத்தி இருக்கா. என்னால நம்பவே முடியலையே. என் மேல ஏதாவது கோபம் இருந்தா என்ன அடிக்கட்டும் திட்டட்டும், அதுக்காக பச்சை குழந்தைய போய் கடத்தி. உன்னை அடிச்சா நீ திருப்பி அடிப்ப. எங்க அடிச்சா உனக்கு ரொம்ப வலிக்குமோ அங்க அடிச்சிருக்கா அந்த வைதேகி. அதான் சோறு தண்ணி இல்லாம புரண்டு புரண்டு அழறியே, இதுல இருந்தே தெரியல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கும் வைதேகிக்கும் பகை, அது எங்களுக்கும் தெரியும். அதனால தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. இத பாருங்கம்மா, குழந்தை காணாம போன அன்னைக்கு என்ன நடந்தது அத மட்டும் பேசுங்க. சோபா வேலைக்கு போனப்போ குழந்தை இருந்தது, செல்வி இன்டர்வியூக்கு போனப்போ இருந்தது, நீங்க கடைக்கு போனப்பவும் இருந்தது, ஹாஸ்பிட்டலுக்கு பாட்டி போனப்போ இருந்தது, வைதேகி மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்பவும் குழந்தை இருந்தது. அப்ப நான் மட்டும் தனியா வீட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு கிளம்பினேன், அப்பவும் குழந்தை இருந்தது. நல்லா கவனிங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வைதேகியும் குழந்தையும் மட்டும்தான் ஆத்துல இருந்தது. திரும்பியும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைய காணோம். இடையில என்ன நடந்ததுன்னு எல்கேஜி குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும். வைதேகி தான் குழந்தைய கடத்துனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பறியும் சாம்புவா வரணும். நான் போட்டு கொடுத்ததாக இருக்க வேண்டாம். நீங்களே வைதேகிய உண்டு இல்லைன்னு பண்ணுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு மிரட்டி பாருங்க, உண்மைய கக்கிடுவா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.